Nirmati Property Management. Contact 7667008999. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று வந்து ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் ஊடகத்தினுடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் திருப்பெரும்புதூர் தொகுதி தான். திருப்பெரும்புதூர் தொகுதியில் யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கிறது, கள யதார்த்தம் என்ன, யாரெல்லாம் போட்டியிடுறாங்க, எப்படிப்பட்ட வியூகங்கள் மற்ற கட்சிகள் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, பாஸ்ட் ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத குறித்து தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள பயணிக்கலாம். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சியின் தொகுதி கருத்து கணிப்பு. திருப்பெரும்புதூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2009க்கு பிறகாக அதனுடைய அந்த தொகுதி வரையறைக்குள்ளே வரக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளுடைய பெயர்கள் மற்றும் இடங்கள்லாம் வந்து மாறுதலுக்கு உள்ளாகிறது. இந்த திருப்பெரும்புதூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா 4 முனை போட்டி தான். நம்ம சொன்ன மாதிரியே இந்த 4 முனை போட்டியில் திமுக சார்பாக போட்டியிடக்கூடியவங்க மரியாதைக்குரிய திரு TR பாலு அவர்கள், அவரும் சிட்டிங் எம்பியாக இருக்கிறார். அதே போல அதிமுக சார்பாக யார் போட்டிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திரு பிரேம்குமார் போட்டியிடுகிறார். மேலும் பாஜகவினுடைய கூட்டணியில் இருக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பாக திரு வேணுகோபால் அப்படிங்கிறவர் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக திரு ரவிச்சந்திரன் அப்படிங்கிறவர் போட்டி போடுறாரு. இந்த இடத்துல ஒரு 4 முனை போட்டி வந்து உருவாகி இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆனால் ஏற்கனவே 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் எப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸை வந்து கட்சிகள் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து குறிப்பிட்டு பார்க்கணும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா திரு TR பாலு அவர்கள் 2019ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 7,93,281 வாக்குகள் வாங்கியிருந்தார். அதே போல் அதிமுக வந்து அன்னைக்கு வந்து போட்டி போடல. அந்த இடத்துல கூட்டணி கட்சியாக அன்று இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி போட்டி போட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக போட்டி போட்ட திரு வைத்தியலிங்கம் அப்படிங்கிறவர் 2,85,326 ஓட்டுகள் வந்து வாங்கியிருந்தார். அதே போல் 3வது இடத்துல வந்து மக்கள் நீதி மையம் கட்சியிலிருந்து திரு ஸ்ரீதர் அப்படிங்கிறவர் போட்டி போட்டார். அவர்கள் வாங்கி வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா 1,35,525 வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாங்க. 4வது இடத்துல நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிட்ட திரு மகேந்திரன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா 84,979 வாக்குகள் வாங்கியிருந்தார். அமமுக சார்பாக போட்டியிட்ட திரு நாராயணன் அப்படிங்கிறவர் 41,497 வாக்குகள் வாங்கியிருந்தார். இது 2019ஆம் ஆண்டுக்கான இந்த விவரங்கள். இந்த 2019ஆம் ஆண்டில் TR பாலு வாங்கின வாக்கை வந்து பார்த்தீங்கன்னா 7,93,000 நான் சொல்லியிருக்கிறேன். 2வது இடம் வாங்கிய 2,85,000 ஓட்டு வாங்கியிருக்காரு பாமகவை சேர்ந்தவர். கிட்டத்தட்ட வித்தியாசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து ஒரு 4,4 லட்சம் 5 லட்சம் கிட்ட வந்து வித்தியாசம் இருக்குது. அந்த அளவுக்கு TR பாலு அவர்களுக்கு லோக்கலில் ஒரு செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறத காண்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் TR பாலு இந்த இடத்துல இப்போ 3வது முறையாக வந்து நிற்கிறாரு. TR பாலு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தென்சென்னை தொகுதிகளில் வந்து எம்பியா நின்றுருக்கிறாரு. அதன் பிறகு தஞ்சாவூரில் நின்று தோல்வி அடைஞ்சார். 2014 தோல்வி அடைஞ்சார். இப்போ 2019 ஸ்ரீபெரும்புதூரில் நின்று வெற்றி பெற்றிருக்கிறாரு. மீண்டும் அதே தொகுதியில் தான் அவர் நிற்கிறாரு. அவருடைய வயது மூப்பின் காரணமாக இந்த மாதிரி அவருக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. திமுக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பதவியில், பொருளாளர் பதவியில் இருக்கிறாரு. ஸோ கலைஞர் கருணாநிதியுடைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். அதனால் அவர் கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி அவருக்கே வந்து மீண்டும் கொடுத்துருக்குறாங்க. அந்த அடிப்படையில் TR பாலுவுக்கான வெற்றி வாய்ப்பு, அவருடைய திமுக கட்சியினுடைய பலம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது. ஏன் அப்படின்னா லோக்கலில் இருக்கக்கூடிய இப்போ என்ன சட்டமன்ற தொகுதி உள்ள வருதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஏற்கனவே 2009க்கு முன்னாடி பார்த்துக்கோங்களேன், ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஸ்ரீபெரும்புதூர் தனி தொகுதியாக இருந்தது. அதே போல் பூந்தமல்லி, பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, திருவள்ளூர், திருத்தணி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீபெரும்புதூருக்கு உள்ளதாக இருந்துச்சு. இப்போ 2009 தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூருக்கு உள்ளாக ஆலந்தூர், பல்லாவரம், தாம்பரம், மதுரவாயல், அம்பத்தூர் அப்படின்னு 6 அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சிஸ் உள்ள வருவாங்க. 6 சட்டமன்ற தொகுதியில் உள்ள வருகிறது. ஒட்டுமொத்தமாக இந்த கடந்த ஜனவரி மாதம் வெளியிடப்பட்ட வாக்காளர்களுடைய இந்த பட்டியலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற டேட்டாவையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மொத்த வாக்காளர்கள் அப்படிங்கிறவங்க 23,58,526 பேர் மொத்த வாக்காளர்கள். அதில் ஆண் வாக்காளர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா 11,69,344, பெண் வாக்காளர்கள் 11,88,754, இதர வாக்காளர்கள் 428 அப்படிங்கிறது தான்
கடந்த ஜனவரி மாதம் வெளியிடப்பட்ட வாக்காளர்கள் பட்டியலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. பிரேம்குமார் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தொழிலாக மருத்துவ தொழில் இருக்கிறது. ஒரு மருத்துவர் அடிப்படையில் அவர் வந்து பூந்தமல்லி பகுதியைச் சேர்ந்த பூவை ஞானம் அப்படிங்கிறவருடைய மகன் தான் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள். எனவே அவர் வந்து டிஆர் பாலுவுக்கு வந்து போட்டி போடுறாரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கடந்த 19ஆம் ஆண்டுக்கு பிறகு அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் என்னென்ன நிறைவேற்றினாங்க, என்னென்ன நிறைவேற்றாமல் இருக்கிறாங்க, நீட் விலக்கு வரும்னு சொன்னாங்க, வரலை. இது போன்ற பல விஷயங்கள் முன்வைத்தும் தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கக்கூடிய அல்லது உருவாகி கொண்டு வரக்கூடிய ஒரு ஆன்டி இன்கம்பன்சியை பிரச்சார யுக்தியாக பயன்படுத்தியும் திருப்பெரும்புதூரில் தன்னுடைய வெற்றியை வந்து ருசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் களத்தில் இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு திரு பிரேம்குமார் அவர்கள் அதிமுக சார்பாக ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸினுடைய பரவல் அப்படிங்கிறது இந்த பகுதியில் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது. பொதுவாகவே இந்த பகுதியில் பாஜக போட்டி போடுவாங்க. ஸோ பாஜக போட்டி போட்டாங்க அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ராங்காக டிஆர் பாலு அகேன்ஸ்டாக பேசுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்தில் அந்த தொகுதியை வந்து தமிழ் மாநில காங்கிரஸுக்கு கொடுத்துட்டாங்க பிஜேபி. இருந்தாலும் அந்த தொகுதியில் வந்து நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அந்த லோக்கலில் இருக்கிற எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி கொடுக்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி தொண்டர்கள் தான். ஸோ பிஜேபியினுடைய அடிப்படை கட்டமைப்பு பலங்களை வைத்து தான் தமிழ் மாநில காங்கிரஸே போட்டி போடுறாங்க. ஸோ தமிழ் மாநில காங்கிரஸுக்கு எந்த அளவுக்கு அங்கே வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. முழு நேரமாக பாஜகவினுடைய பிரச்சாரம் அங்கே இருந்தால் மட்டும்தான் ஓரளவு ஒரு பார்வைகளையே கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய திரு வேணுகோபால் அவருடைய நிலைமை அப்படிங்கிறது இருக்கிறது பார்க்க முடிகிறது. அதே போல் நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை இந்த தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் வேட்பாளர் தான். நாம் தமிழர் கட்சியில் இந்த முறை பெரும்பாலான வேட்பாளர்கள் எல்லோருமே மருத்துவர்களாக இருக்கிறாங்க. ஸோ இந்த திருப்பெரும்புதூர் தொகுதியில் போட்டி போடக்கூடிய மருத்துவர் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு ரவிச்சந்திரன் அவர்கள். அவர் எந்த தொகுதியை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவருடைய இடம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அண்ணா நகர் பகுதியை சேர்ந்தவர். அவர் இந்த முறை திருப்பெரும்புதூர் தொகுதியில் வந்து போட்டி போடுறார் அப்படிங்கிறதையும் வந்து நாம் தமிழ் சார்பாக அறிவிச்சிருக்கிறாங்க. அவர்களும் அவருடைய பணிகளை வந்து துவங்கி இருக்கிறாங்க. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுடைய இந்த விவரங்களும் நமக்கு வந்து இதில் வந்து பயன்படும். ஏன் அப்படின்னா தொகுதி ரீதியாக யாருக்கு ரொம்ப பலம் இருக்குது அப்படிங்கிறத அதை வந்து நம்மளால் ஓரளவு புரிஞ்சுக்க முடியும். அதனால தான் திமுகவின் கை அங்கு ஓங்கி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வந்து வர வேண்டிய ஒரு களம் நமக்கு வந்து அதுக்கான பதிலை கொடுக்கிறது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருப்பெரும்புதூர் தொகுதிக்குள்ளே அடங்கி இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர், ஆலந்தூர், பல்லாவரம், அம்பத்தூர், மதுரவாயல், தாம்பரம் ஆகிய தொகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும். அந்த அடிப்படையில் திருப்பெரும்புதூரில் காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றது. திமுகவோட கூட்டிலிருந்து இன்றைய தமிழக காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை தான் 1,15,353 ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருந்தார். பட் செகண்ட் பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக இருந்தாங்க. அதிமுகவுடைய பழனி பார்த்தீங்கன்னா 1,04,474 ஓட்டு வாங்கியிருந்தார். ரொம்ப ரொம்ப கம்மியான டிஃப்ரென்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா செல்வ பெருந்தகை வெற்றி பெற்றிருந்தார். எனவே ஸ்ரீபெரும்புதூரில் அதிமுகவுக்குன்னு ஒரு ஓட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். இரண்டாவதாக ஆலந்தூர் தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா தாமோ அன்பரசன் 1.25 லட்சம் ஓட்டு வாங்கியிருந்தார். அதாவது 1,16,777. இரண்டாவதாக வந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய வளர்மதி அம்மையார். அவங்க வந்து 76,214 ஓட்டுகள் வாங்கியிருந்தாங்க. இது கொஞ்சம் மைட்டி டிஃபரன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக பல்லாவரம் தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் திமுக தான். திரு கருணாநிதி அவர்கள் இப்போ ரீசெண்டாக கூட அவருடைய மருமகன் தொடர்பான சில விவகாரங்கள் வந்து வெளியே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் தான் பல்லாவரம் கருணாநிதி. அவர் 1,26,427 ஓட்டுகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்கார். இரண்டாவது இடமாக ராஜேந்திரன் 88,644. ஸோ எல்லாமே கொஞ்சம் நெருக்கத்தில் தான் வந்து அதிமுகவும் திமுகவும் இந்த தொகுதியில் இருக்கிறாங்க. வெற்றி வேறுபாடு அப்படிங்கிறது. அதே போல் அம்பத்தூர் தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஜோசப் சாமுவேல் திமுக தான் வெற்றி 1,14,554. அலெக்சாண்டர் அப்படிங்கிறவர் 72,408 ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. அதே போல் மதுரவாயல் தொகுதியில் கணபதி வெற்றி பெற்றிருக்கிறார். 1,21,298 வாக்குகள் வாங்கியிருக்கிறார். அதே போல் பெஞ்சமின் அதிமுக சார்பாக போட்டியிட்டு 89,577 வாக்குகள் வாங்கியிருந்தார். தாம்பரம் தொகுதி சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா SR ராஜா அவர் ஜெயிச்சிருக்கிறாரு. அவர் 1,16,000 ஓட்டு. சின்னையா வந்து 80,000 ஓட்டு வந்து வாங்கியிருக்கிறாரு. இதை எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தொகுதிகள்லையும் 6 சட்டமன்ற தொகுதிகள்லையும் முதலிடம் திமுக, இரண்டாவது இடம் அதிமுக, மூன்றாவது இடம் நாம் தமிழர் கட்சி. இந்த எல்லா தொகுதியிலுமே நான் சொல்லியிருக்கேன். எல்லா தொகுதியிலுமே அதற்கு அடுத்தபடியாக தான் மக்கள் நீதி மையமும் அமமுகவும் வராங்க. ஸோ எல்லா தொகுதிகள்லையுமே இந்த 3 பேருக்கு திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி இவங்க 3 பேருக்குமே ஏற்கனவே அங்கே வந்து ஒரு
ஓட்டு வங்கி துவக்கம் அல்லது வந்து அவர்களுக்கான இடம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளேஸ் இருக்குது திருப்பெரும்புதூரை பொறுத்த வரைக்கும். ஸோ திருப்பெரும்புதூரை பொறுத்த வரைக்கும் வெற்றி யார் கையில் அப்படிங்கிறத வந்து மக்கள் தான் தீர்மானிக்க போகிறாங்க. பட் இந்த சென்ஸில் நம்ம சொல்லும்போது யாருக்கு கை ஓங்கி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா திமுகவின் கைகள் ஓங்கி இருக்கிறது. காரணம், ஏற்கனவே தொகுதியில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க, திமுக கழகம் வெற்றி பெற்றிருக்கிறாங்க, எம்பியா நான் சொல்கிறது. எனவே இப்போ 2 பேருமே கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்னும் போது ரொம்ப ஈஸியாக அவங்க ஸ்வீப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து கள நிலவரங்கள் எடுத்து காட்டுகிறது. இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நெடுநாள் கோரிக்கை அப்படிங்கிறது செம்பரம்பாக்கம் கூட்டு குடிநீர் திட்டம் அப்படிங்கிறது தான். ஏன்னா குடிநீர் பிரச்சனை அப்படிங்கிறது திருப்பெரும்புதூர் தொகுதிக்குள்ளே வரக்கூடிய இந்த எல்லா இடங்கள்லையுமே சமீப காலங்களில் ரொம்ப அதிகரிச்சுட்டு வரதை பார்க்க முடிகிறது. நிறைய நகரமயமாக்கல் காரணமாக நிறைய அடுக்குமாடி குடியிருப்புகள், நிறைய பேருடைய இந்த இடப்பெயர்வு அப்படிங்கிறது காரணமாக இந்த பகுதிகளில் ரொம்ப அதிகமான மக்கள் தொகையும் வந்து பெருகி வருவதை பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் குடிநீர் பிரச்சனையை தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான கோரிக்கை நீண்ட காலமாக எழுப்பப்பட்டு வருகிறது. 8வது முறையாக மரியாதைக்குரிய ஐயா எம்பியாக வந்து இந்த தேர்தலில் வேட்பாளர் நிற்கிறார் திரு டிஆர் பாலு அவர்கள். அவர் இதனை கவனத்தை எடுத்துக்கொண்டு இதை செயல்படுத்தணும், ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது. மேலும் இந்த தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக சார்பாக கள வேலைகளை ஒருங்கிணைக்கக்கூடியது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா திரு அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்கள் தான். ஏன்னா அவர் தான் அந்த தொகுதி உள்ளே இருக்கக்கூடிய ஆலந்தூரனுடைய ஒரு எம்எல்ஏ. அது மட்டும் இல்லாமல் அவரும் வந்து சிட்டிங் மினிஸ்டராக இருக்கிறாருனால அவருடைய கையில் தான் திருப்பெரும்புதூர் தொகுதியுடைய வெற்றியே திமுக அடங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. எனவே அவர் வந்து அதை வந்து விட்டுற மாட்டார், ரொம்ப களப்பணி அதிகமாக செய்வார் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து மக்கள் மத்தியில் இருக்குது, தொண்டர்கள் மத்தியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்கள் யாரை ஆதரிக்க போகிறாங்க, மக்களின் ஓட்டு யாருக்கு அப்படிங்கிறத. நன்றி. மற்றும் ஒரு தொகுதியினுடைய விவரங்களோடு மற்றும் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களின் விவரங்களோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.